வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தம். கரமுற கரமுற கரமுறன்னு பசங்க சத்தமாகவே இருக்குங்க. ஆனால் பசங்களை வெளியில் காணும். அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க தெருவாசிகள் ஒரு நாள், ஏங்க உங்கள் வீட்டில் ஒரே இரைச்சலாக சத்தம் கேட்குது, பசங்க சத்தம், ஆனால் பசங்களையே காணோம், என்னங்கன்னு கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னான்னு கேட்கும்போது, அவங்களுடைய கதைய சொல்றாங்க. நாங்க 3 பசங்க ஒத்துமையா எவ்வளோ குடும்பம் அழகா போயிட்டுருந்துச்சு. ஒரு நாள் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போனோம். போற இடத்துல ஆத்துல தடுமாறி கார் விபத்துக்கு உள்ளாகி என் 3 குழந்தைங்களையும் இறந்து போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் நீச்சல் தெரிஞ்சதுனால தப்பிச்சுக்கிட்டோம். அதுங்களால நீச்சல் தெரியாம தத்தளிச்சு இறந்து போயிட்டு காப்பாத்த முடியல எங்களால. அந்த போகும்போது நாங்க அந்த கார்ல வீடியோ போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு போனாங்க. அந்த இரைச்சல் சத்தத்த நாங்க பொழுதுக்கும் கேட்டு மனச ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம். எங்களால அந்த குழந்தைங்களுடைய இழப்ப ஈடுகட்ட முடியல. அதுலேருந்து மீண்டு வர முடியல. நாங்க அந்த சத்தத்த பொழுதுக்கும் கேட்டுக்கிட்டு, ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு யாரும் இந்த மாரி மன வருத்தத்தில இருக்காதீங்க. வெளியில வாங்க. மத்தவங்களோட பழகுனீங்கன்னா, அந்த விபத்துலேருந்து மீண்டு வரலாம். எல்லாருக்கும் இருக்கும் சோகம். அத மறந்து தாங்க வாழ முடியும். பாய்.